20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் வந்து இந்த டைம்ல தான் நீ சந்தோஷமா இருக்கணும், இந்த டைம் என்ஜாய் பண்ணிக்கோ. 30 வயசுக்கு மேல வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 20ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் நீ உன்னோட ஹெல்த்தோட பீக்ல இருப்ப. அந்த டைமை வந்து உன்னோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்க்கு நீ இன்வெஸ்ட்மெண்டா பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டே மட்டும் தான் இருக்கணுமா 20 to 30ன்னு கேட்டேன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் உனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ, அண்ட் எது பிடிச்சிருக்கோ அதை நிறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணு. செகண்ட், உன்னோட சோலை எது ரீசார்ஜ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோ. நான் ஒரு கார்ல லாங் டிரைவ் போகும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் வருதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உன்னோட சோலை வந்து ரீசார்ஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணு. தேர்ட், நீ இப்ப பண்ற எந்த விஷயத்துக்குமே வந்து நீ 10 years கழிச்சு ஃபீலே பண்ணக்கூடாது. நீ ஃபீல் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றேன்னா நீ இப்ப அதை தப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ எந்த விஷயம்லாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேன் நான் 10 years கழிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறியோ அந்த விஷயத்தெல்லாம் நீ தைரியமா பண்ணலாம். ஸோ இது பண்றது மூலியமா உன்னால வந்து ஒரு பேலன்ஸ்டான லைஃபை வாழ முடியும், கஷ்டமும் பட முடியும், அட் த சேம் டைம் சந்தோஷமாவும் இருக்க முடியும்.